வணக்கம். எதுக்காக நான் அந்த வீடியோ வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னால், நேற்று நைட்டு நான் வந்து ஃபேஸ்புக்கில் என்னுடைய வீடியோ ரவுடி கும்பல்லாம் சேர்ந்து இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. அது வீடியோவும் ஃபோட்டோஸும் நான் போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன விஷயம்னு சொல்லி திரும்ப கேட்டிருந்தாங்க. ஃபோனில் கேட்டிருந்தாங்க, நண்பர் மூலம் கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து இப்படி ஃபோன் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நமக்கு பரவாயில்ல, இவ்வளோ நம்ம ஒரு அனுதாபத்தினால இங்கே தண்ணியில் வழக்கம் அழிக்கணுங்கிற முறையில் தான் அந்த வீடியோ நான் வெளியிடுறேன். என் உண்மையை சொல்லி ஆகணும், என் சைடில் உண்மையை. அந்த வீட்டில் வந்து எனக்கு சொத்து வந்து 3 தலைமுறையாக அந்த வீட்டில் தான் இருந்து வரேன். 3 தலைமுறையாக எங்கள் தாத்தம் பாட்டாளர் இருந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா பங்கு வைக்கப்பட்டு இந்த வீடு வந்து போட்டு 47 வருஷம் ஆச்சு. நான் இதே வீட்டில் தான் இன்றைக்கு வரையும் இருந்துட்டு வரேன். ஆனால் இந்த வீடு எப்படி வேற கை மாறிச்சுங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்லக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருவர் தனியார் கல்லூரி நடத்தி வந்தார். அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் கல்லூரி வளர்ச்சிக்காண்டி ஒரு தனி நபர், ஒரு கல்லூரி பேராசிரியர், அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் வாங்குறாரு. அது 13 லட்ச ரூபா வச்சுருக்கலாம். அது எப்படி வாங்குறாங்கிற 2வது விஷயம். 13 லட்ச ரூபா வாங்குறாரு. நான் பார்த்த பணத்துக்காண்டி சரி அவருக்கு ஒரு அத்தாட்சி வேணும்னு கேட்குறாரு. அப்போ நாங்கள் அடமான கடத்துக்கு என்னுடைய டாக்குமெண்ட்டை சரி நம்ம நண்பர் வந்து சரி நம்ம பையனுக்கு நல்ல வாழ்வு கொடுக்குறாரு அப்படின்னு எங்கள் அம்மாவும் நானும் சம்மதிச்சு அந்த 13 லட்ச ரூபாய்க்கு வேண்டி அடமான பத்திரத்தை நாங்கள் சம்மதிக்கிறோம். சரி அப்படின்னு அடமான பத்திரத்துக்காண்டி டிராஃப்ட்லாம் போட்டு எங்கிட்ட தராங்க. நாங்களாம் படித்து பார்க்குறோம். படித்து பார்த்துட்டு சரி பத்திர ஆஃபீஸுக்கு போகும்போது அது கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துரும். சரி நம்ம ஏற்கனவே டிராஃப்ட்லாம் தந்திருக்கா அப்படின்னு பார்த்து கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துரும். அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க கல்லூரி வட்டி கொடுத்தாங்க. வட்டி கொடுக்க முடியாத காலத்தில் அவர் எங்கள் வீட்டுக்கு தேடி வர்றாரு. இப்படி எனக்கு டாக்குமெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தீங்க, எனக்கு வட்டி வரல அப்படி சொன்னார். அப்போ இல்லை சார், அது நம்ம கட்ட வந்துருக்காங்க, ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது தருவாங்க அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் நீ வந்து கிரைய பத்திரமாக நான் வந்து எழுதி வாங்கியிருக்கேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு போனார். அதில் வந்து நான் மன கஷ்டப்பட்டு எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இருந்து வந்தேன். அதுவும் பிறகு அந்த பணத்தை 13 லட்ச ரூபா நாங்கள் இந்த மாதிரி பேங்கு செல்லா மூலம் அவங்க அக்கௌண்ட்லேயே அவங்க உற்றார் உறவினர் அவருக்கு பேரில் நான் தொடர்ந்து செலுத்தி வந்து அந்த 13 லட்ச ரூபா கொடுத்து முடிச்சிட்டோம். அதே நானும் என் நண்பர் அவரை தந்தார். அப்படி கொடுத்து முடிச்சிட்டோம். அவர் என்ன எழுதி தந்திருக்காரு கைப்பட. அவர் லெட்டர் இருக்குது, அவர் தந்த கைப்பட எழுதி தந்த இருக்குது. அப்படிலாம் கொடுத்து முடிச்சிருந்த வரைக்கும் என்னை தொடர்ந்து மிரட்டி கண்டி ஊட்டி கும்பல் மாதிரி என்னை மிரட்டி டார்ச்சர் பண்ணார். கடைசியில் என்ன பண்ணாருன்னா நாங்கள் அவங்க காலில் வரைக்குமே விழுந்தோம். சார் இந்த டாக்குமெண்ட் எனக்கு பூர்வீக சொத்து, நான் பைசா வாங்கலை, இன்னொரு ஆள்காண்டி தந்தேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க காலில் வரைக்கும் வீட்டில் போய் விழுந்தோம். அது எங்கிட்ட பேசக்கூடாது, எங்கள் வீட்டுக்காரோட சொல்லி நண்பர்கள் பேசின வரைக்கும் எதுவுமே அவர் உபயோக பண்ணலை. அப்படி இல்லாமல் அது ஒரு ரவுடி கும்பல் விட்டு கொடுத்து என்னை தொடர்ந்து மிரட்டி வந்தார். அது மட்டும் இல்லை, என் வீட்டில் இருந்த பிள்ளை வர ரொம்ப மாட்டிட்டாங்க. இது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா. இதுபரவாயில்ல என்னடா செய்ய அப்படின்னு நான் என்ன செய்ய அறியாமலே இந்த விஷயத்தை ரகசியமாக வச்சு அவங்க சொல்லிட்ட ஆள்கிட்டெல்லாம் நாங்கள் பேசி வந்தோம். ஆனால் அவங்க அளவுக்கு அதிகமான அமௌண்ட்டு, அந்த வட்டியை வாங்கின அமௌண்ட்டை பேச மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த நிலம் இன்னைக்கு எவ்வளோ மதிப்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நிலத்துக்கு மொத்தம் மதிப்பு எடுத்து இவ்வளோ தந்தா தான் முடிக்க முடியும் அப்படின்னு என்ன தொடர்ந்து மிரட்டி வந்தனால எனக்கு ஒன்றும் அறியாமல் அப்படி இருந்தேன். எனக்கு வீட்டில் இதனால் பயங்கர பிரச்சனை, எனக்கு நிம்மதி கிடையாது, தூக்கம் கிடையாது, என்னடா செய்யணும் அப்படின்னு நினைட்டு இருக்கும்போது அந்த வீடை பார்த்துருங்க. அவர் 2008 அந்த வீடை வந்து அப்படியே எங்களை ஏமாற்றி வாங்கி நான் தான் அந்த தொடர்ந்து அந்த வீட்டு வரி கட்டி வந்திருக்கேன், தண்ணி வரி கட்டி